காலை பொழுது அழகாக புலர்ந்தது. முதலில் மோகனா தான் கண் விழித்தாள். அவளை அணைத்தவாறு தினேஷ் உறக்கத்தில் இருக்க அவனின் கலையான முகத்தைக் கண்டு மெலிதாக புன்னகைத்தவள் அவனுக்குள் மறைந்திருந்த கம்பீரத்தை ரசித்தவாறே மெதுவாக அவனிடமிருந்து விலகி ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டு ரெடியாகி சத்தம் எழுப்பாமல் கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தவள் ராம் அகில் இருவரும் பேசுவதைக் கண்டு அப்படியே நின்று அவர்களின் பேச்சை கேட்டு சுவாரஸ்யமானாள். என்ன சரோ, உன் புருஷன் அடிச்சு போட்ட அம்மாஞ்சு மாதிரி உட்காந்துருக்காரு. நீதான் நைட்டு அடிச்சிட்டியா என்று கிச்சனை பார்த்தவாறு கிண்டலாக கேட்ட அகில் ராமை கண்டு நக்கலாக சிரித்தான். எட்டி பார்த்து அவனை பொய்யாக முறைத்தார் சரஸ்வதி. பேசுதா பேசு, நீ என்ன பண்ணுவ? இதையும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. உன்னை போய் பெத்தம் பாரு, என்ன சொல்லணும். மனசாட்சின்னு இருக்காடா உனக்கு? அப்ப ஹாஸ்டலுக்கு வெளியே கால் கடுக்க நின்றுட்டு இருக்காரு. சீக்கிரம் வரணும்னு என்ன வந்துச்சா? வேணும்னே லேட்டா வர. உன்னாலதான்டா நான் டின்னர் கூட சாப்பிடாம போயிட்டு படுத்தேன் என்றார் ராம் அவனை முறைத்தவாறு. உங்களை யார் நிக்க சொன்னது? கார் தான் இருக்குல்ல, ஒய்யாரமா உட்காந்துருக்க வேண்டியது தானே என்று நக்கலாக கூறினான் அகில். ராம் வெறியுடன் அவனை முறைக்க, விடுங்க, அவனோட நீங்களும் சரிக்கு சரியா பேசாதீங்க என்று கணவரை கண்டித்த சரஸ்வதி, காஃபி கொண்டு வரவா என்று கேட்டார். அத்தை, நீங்க வாங்க, நான் காஃபி போடுறேன் என்றவாறே வந்த மோகனா அவரை அனுப்பி வைத்துவிட்டு அதற்கான வேலையில் இறங்கினாள். நிமிடங்கள் கழித்து தினேஷ் வந்தான். குளித்து ரெடியாகிதான் வந்திருந்தான். அவனின் வரவை கிச்சனில் இருந்து கவனித்த மோகனா அவனுக்கும் சேர்த்து காஃபி கலந்து எடுத்து வந்து கொடுத்தாள். நால்வரும் காஃபியை சுவைக்க, அண்ணி, காஃபி சூப்பர் என்று புன்னகையுடன் கூறினான் அகில். தேங்க்யூ அகில் என்று மென் புன்னகையுடன் கூறினாள் மோகனா. ம், நானும் நீ போட்ட காஃபியை ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேம்மா, நல்லா இருக்கு என்றார் ராம். நான் போடுற மாதிரி தான் அவளும் போட்டிருக்கா. இருந்தாலும் காஃபி சூப்பர் என்று சரஸ்வதி சொன்னதும் அழகாய் சிரித்தாள் மோகனா. நான் சொன்னது சரின்னு உன் புருஷன் இன்னைக்கு தான் சரோ ஒத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கண்டிப்பா சென்னையில மழை வரப்போகுது பாரேன் என்று நக்கலாக கூறினான் அகில். அதை கேட்டு சரஸ்வதி மோகனா இருவரும் சிரிக்க ராம் அவனை முறைத்து பார்த்தார். அவர்களுக்குள் நுழையாமல் போனை பார்த்தவாறு மனைவி கொடுத்த காஃபியை வெகு சிரத்தையாக குடித்து கொண்டிருந்தான் தினேஷ். ஏற்கனவே அவளின் கைப்பக்குவத்தில் காஃபி அருந்தவன்தானே அவன். அதன் சுவையும் அவன் அறிவான். நேற்றை விட இன்று இன்னுமே சுவையாக இருந்தது காஃபி. கப்பை டீப்பாயில் வைத்தவாறு மனைவியை பார்த்தான் தினேஷ். அவனின் பார்வையை கண்ட மோகனாவுக்கு நேற்றைய இரவு நினைவு வர சட்டென அவளின் முகம் வெக்கத்தில் குப்பென சிவந்தது. சிவந்த முகத்துடைய அலை கண்டு கலுக்கென்று உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டான் தினேஷ். அன்னிக்கு எந்த காலேஜ்ல நான் சீட்டு வாங்கியிருக்க என்று அகில் கேட்க, எஸ்கே காலேஜில் தான் கிடைச்சது. ஏன் என்று அவனை சந்தேகமாக பார்த்தவாறு கேட்டான் தினேஷ். சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் என்று அகில் மோகனாவை கண்டு, அண்ணி, நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்க டொமைன் என்ன என்று அவளிடம் வாயடிக்க அடி போட்டான். என்ஜினியரிங் ஃபைனல் இயர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர், டொமைன் டெவலப்பிங் த அஸ்வின் என்றாள் மோகனா. பை த வே அண்ணி, அகில், நாட் அஸ்வின் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் அகில். ஓ, சாரி அகில், அது என் தம்பி பேர் அஸ்வின், அந்த நினைப்புல அப்படியே கூப்பிட்டுட்டேன் என்றாள் மோகனா. இட்ஸ் ஓகே அண்ணி, நானும் உங்களுக்கு தம்பி மாதிரி தான் என்று புன்னகையுடன் கூறினான் அகில். என்று தலையாட்டிய மோகனாவுக்கு துருதுருவென்று வாயடித்து கலகலப்பாக பேசும் அகிலை பிடித்துவிட்டது. அண்ணா என்றவாறு தினேஷை கண்ட அகில், உன் பாடு திண்டாட்டதான் போல என்றான் நக்கலாக. என்னடா லூசு, முழுசா வார்த்தையை துப்பித்தல என்றான் தினேஷ். நான் என்ன கேட்டாலும் அண்ணி வெறும் மட்டும்தான் கொட்டுறாங்க இல்லையா, சிரிக்கிறாங்க, வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நீ முறைச்சே கொள்ளுவ, அண்ணி சிரிச்சே சமாளிக்கிறாங்க. எப்படி சரியான ஜோடியை கண்டுபிடிச்சிருக்க என்று யோசனையுடன் கேட்டவன், இருந்தாலும் உனக்கு ஏத்த ஜோடிதான் என்றான் அகில். சரஸ்வதி புன்னகைக்க தினேஷ் தம்பியோட அணை முறைத்து வைத்தான்.
அவனின் முறைப்பை அலட்சியம் செய்த அகில் தாயிடம், "சரோ, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு பசியே வந்துருச்சு. நீ இங்கேயே உட்காந்துட்டு உன் புருஷனை ரொமான்டிக்கா பார்க்காம போய் டிஃபன் ரெடி பண்ணு" என்றான் நக்கலாக. பெரியவர்கள் இருவரும் அவனை முறைக்க, "சும்மா இருக்க மாட்டியாடா? எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? இனி வீடே ரெண்டாயிடும். நீதான் வந்துட்டல்ல" என்று நக்கலாக கூறினான் தினேஷ். நம்ம எல்லாரையும் வச்சு செய்யலான்னு பார்த்தா, இவன் ஒரே வாரத்துல என்ன டேமேஜ் பண்றான் என்று மனதில் மட்டுமே நினைத்த அகில் பல்லை காட்டியவாறே, "சரி, எல்லாரும் இப்பதானே எழுந்திருக்கோம். அதனால இனிதான் சமைக்கணும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் சும்மா காமெடி பண்ணேன். சரி, நான் ரூமுக்கு போறேன்" என்றெழுந்து மாடியை நோக்கி நடந்தவன், "குடும்பமா இது? எல்லாம் ஒரே ரியாக்ஷன். அண்ணியாவது எனக்கு கம்பெனி கொடுப்பாங்கன்னு நினைச்சா, அவங்க அமைதியாவே இருக்காங்க. ம் போக போக நமக்கு தகுந்த மாதிரி மாத்திடலாம்" என்று நினைத்தவன் புன்னகைத்துக் கொண்டான். சரஸ்வதி கிச்சனுக்கு செல்ல தினேஷ், ராம் இருவரும் கம்பெனி விஷயமாக பேசிக் கொண்டிருந்தனர். அறைக்கு வந்த மோகனா மொபைல் ரிங் ஆகும் சத்தத்தில் வேகமாக போனை எடுத்து திரையை பார்த்து புன்னகைத்தவள் காலை அட்டன் செய்து, "ஹலோ குண்டு" என்று உற்சாகமாக அழைத்தாள். "நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. நான் தான் உன் உயிரு உயிருன்னு பாட்டு பாடவ. ஆனா எனக்கு தெரியாம கல்யாணம் வரைக்கும் போயிருக்க. சரி விடு, கல்யாணம் நடந்தது உனக்கே அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது ஃபோன் பண்ணி சொன்னியா? நான் ஒருத்தி இருக்கேன்னு என்ன இருக்கா இல்லையாடி?" என்று மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு கத்தினாள் அகிலா. "அடியே, என்னையும் கொஞ்சம் பேச விடு. உனக்கு மட்டும் கடவுள் வாயை அண்டா சீஸ்ல கொடுத்துட்டாரு. முதல்ல தண்ணிய குடி. மூச்சை இழுத்து பிடிச்சு பேசுனதுல மூச்சு நின்றுட போகுது. பார்மசி படிக்கிற பொண்ணு மாதிரியா பேசுற? பட்டிக்காட்டுல பருத்தி கொட்டி விக்கிற மாதிரி கத்துற" என்றாள் கிண்டலாக. தண்ணீரை எடுத்து கொடுத்த அகிலா, "இந்த சென்னையில இப்படி பேசினா தாண்டி பிழைக்க முடியும்" என்றாள் அழுத்தமாக. "உன்கிட்ட வாய் கொடுக்க முடியுமா?" என்று மோகனா சொன்னதும், "ம் அதான் முடியாதுன்னு தெரியுதுல்ல. சரி, அதை விடு. இப்ப எப்படி இருக்க? ஆல் ஓகே?" என்று அகிலா கேட்க, "ம் அம்மா சொன்னாங்களா?" என்று கேட்டாள் மோகனா. "ம் நேத்து கால் பண்ணி சொன்னாங்க. நீ சென்னைக்கு தான் வரியாம். அதனால எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த உடைச்சாங்க. இல்லனா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது" என்றாள் அகிலா. "அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல. எல்லாத்தையும் சொன்னாங்க தானே. அப்புறம் ஏன்டி என்கிட்டயும் கேட்குற?" என்று மோகனா கேட்க, "தெளிவா எங்க சொன்னாங்க? மேலோட்டமா பட்டும் படாம தான் சொன்னாங்க. அதான் முழுசா தெரிஞ்சுக்க உனக்கு ஃபோன் பண்ணேன்" என்றாள் அகிலா. திருமணம் நடந்தது முதல் இப்போது வரை அனைத்தையும் கூறினாள் மோகனா. பொறுமையாக கேட்ட அகிலா, "உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானடி?" என்று அக்கறையாக கேட்டாள். "நான் நல்லா இருக்கேன் அகிலா" என்றாள் மோகனா. "உன் புருஷன் எப்படி? டார்ச்சர் பண்றாரா மோகனா? கட்டாய கல்யாணம், திடீர்னு சென்னைக்கும் வந்துட்ட. எனக்கு ஏதோ தப்பா இருக்குமோன்னு தோணுது." "ஏய், ஓவரா கற்பனை பண்ணிக்காத. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உண்மைய சொல்லணும்னா, ஊர்ல இருந்தப்போ அவன் கிட்ட வந்தாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதோ உடம்புக்கு ஆசைப்பட்டு வர மாதிரியே தோணும். அவன் தொட்ட இடமெல்லாம் புழு ஊறுற மாதிரி அருவெருப்பா இருக்கும்" என்று அவள் சொன்னதை கேட்டவாறே உள்ளே வந்த தினேஷுக்கு கோபம் மூர்க்கத்தனமாக வந்தது. கதவை அடித்து சாத்திவிட்டு வெளியில் சென்றவன் கோபத்தை கதவில்தான் காட்டினான். சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய மோகனா கதவு மூடும் சமயத்தில் தெரிந்த கணவனின் முதுகை கண்டு விழித்தவள் பின் கதவு மூடும் சத்தத்தில் தடுமாறி, "எதுக்கு இவ்வளவு வேகமா சாத்தினாரு? ஏதாவது அவசரமா போவாரோ? இருக்கும். இங்க அவ்வளோ சீக்கிரமா வந்ததே வேலை விஷயமா தானே" என்றென்ன மறுமுனையில் அகிலா கத்தவும், "சாரி அகிலா. என்ன சொல்லிட்டு இருந்த?" என கேட்க அகிலா நினைவுபடுத்தவும், "ம் இப்போ அவரை எனக்கு பிடிச்சிருக்கு அகிலா. சின்ன சின்ன விஷயம் கூட எனக்காக பார்த்து பார்த்து பண்றாரு. அவர் பக்கத்துல வந்தாவே ஏதோ சுகமா ஒரு உணர்வு என்ன படுத்தி எடுக்குது" என்று வெட்கத்தோடு கூறினாள் மோகனா. "ம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோகனா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். ஓகே, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. அப்பா அங்க தான் ஒர்க் பண்றாரு. அதனால நானும் அங்கவே ஜாயின் பண்ணிட்டேன். ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றேன். நீ பாரு" என்று விட்டு காலை கட் செய்து விட்டாள் அகிலா. காதிலிருந்து போனை எடுத்த மோகனா,
இவகிட்ட பேசினா மட்டும் சலிப்பே வரமாட்டேங்குது என்று நினைத்தவள் புன்னகையுடன் போனை வைத்துவிட்டு, இந்நேரம் அத்தை சமைச்சு முடிச்சிருப்பாங்க. சரி, வேற ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டுட்டு ஹெல்ப் பண்ணலாம் என்று நினைத்தவாறே ஹாலுக்கு வந்தாள். வீடு வெறிச்சோடி காணப்பட்டது. மோகனாவை பார்த்தவாறே மாடியிலிருந்து இறங்கி வந்தான் அகில். ஒற்றை பக்கமாக காலேஜ் பையை மாட்டியிருந்தவன், என்ன நீ இங்க நிக்கிறீங்க என்று மோகனாவை பார்த்து கேட்டான். ரூம்ல இருக்க சலிப்பா இருந்துச்சு, அதான் என்று மோகனா இழுக்க, ஓகே அண்ணி, எனக்கு டைம் ஆச்சு, லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி கொடுக்குறீங்களா என்று வாட்சை பார்த்தவரை கேட்டான் அகில். வெயிட் அகில், நான் எடுத்துட்டு வரேன் என்று விட்டு வேகமாக கிச்சனுக்கு வந்த மோகனா, இவன் அவசரப்படுறத பார்த்தா இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல போலயே என்று நினைத்தபடியே தட்டை எடுத்து உணவை வைத்து கொடுத்தவள், சாப்பிடு, நான் லஞ்ச் பேக் பண்ணிடுறேன் என்று சற்று மிரட்டலுடன் கூறிவிட்டு கிச்சனுக்குள் புகுந்து கொண்டாள். அகில் புன்னகையுடன் சாப்பிட ஆரம்பிக்க பாக்ஸை எடுத்து வந்து அவன் பையில் வைத்தாள் மோகனா. கையை கழுவி விட்டு வந்த அகில், ஓகே அண்ணி, நான் கிளம்புறேன். போர் அடிச்சதுன்னா டிவி பாருங்க. அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க என்று விட்டு பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சோஃபாவில் அமர்ந்தாள் மோகனா. கோபமாக செல்ஃப் ரைஸ் செய்து கொண்டிருந்தான் தினேஷ். இலக்கே இல்லாமல் காரை ஓட்டிக் கொண்டிருந்தவனுக்கு கோபம் மட்டும் கட்டுக்கடங்காமல் வந்தது. அனைத்தும் அவன் தர்மபத்தினி பேசிய வார்த்தையை கேட்டுதான். அவள் ஒன்றே பேசியிருக்க அவன் அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்ள அதன் விளைவு சுர்ரென்று ஏறியது கோபம். அதை அடக்க கார் தான் அவனுக்கு கிடைத்தது. வெகு நேரம் கழித்து ஆள் அரவமற்ற சாலையில் காரை நிறுத்திய தினேஷ் ஸ்டேரிங்கில் தலை வைத்து படுத்தவன் மனைவி பேசியதை நினைத்து வெறியானான். நீ இன்னும் என்ன கேவலமா தாண்டி நினைச்சிட்டு இருக்கியா? இந்த அளவுக்கு கேவலமா? அதுவும் என்னோட இருந்துட்டு யாருமே அசிங்கப்படுத்தினதில்ல. காலையில என்ன பார்த்து அப்புறம் என்ன மயிர்கடி வைக்கப்பட்ட? எல்லாமே நடிப்பா? எதுக்காக நடிக்கணும்? ச்சே, இனி உன்னை பத்தி நினைக்கவே கூடாதுடி. உன்னை பத்தி நினைச்சாவே தேவையில்லாத டென்ஷன் தான் என்று முனகியவாறு எதையெதையோ யோசித்தவன் கடைசியில் தவறான முடிவொன்றை எடுத்தான். காலேஜ் வந்தான் அகில். அங்கிருந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்தவன் நண்பர்களுடன் அரட்டை அடிக்க, அகில், கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுடா என்றான் அவனின் நண்பன் நந்தா. பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல, சரி வா கிளம்பலாம் என்றவாறே அவனுடன் நடந்தான் அகில். இருவரும் காலேஜுக்குள் வந்தனர். என்னடா கூட்டம் என்று சற்று தூரத்தில் மாணவர்கள் கூடியிருப்பதைக் கண்டு அகிலிடம் கேட்டான் நந்தா. நானும் உன் கூட தானே வரேன், என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், வா போய் பார்க்கலாம் என்றவாறே வேகமாக வந்தான் அகில். கூட்டத்தை விலக்கிவிட்டு நண்பர்கள் இருவரும் பார்த்து வெறியாகினர். சக மாணவியின் துப்பட்டாவை இழுத்து பிடித்து கொண்டிருந்த சீனியர் மாணவன், சொல்ற கேட்கவே மாட்டியா? அழுது சீன் போட்டு கூட்டம் கூட்டுற, கன்னத்துல தானே கிஸ் கொடுக்க சொல்ற, என்னமோ உதட்டுல கொடுக்க சொன்ன மாதிரி அழுது வடிகிற என்று கேட்டவன் கண்கள் அவள் உடலை அசிங்கமாக தழுவியது. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க அகில், ஏதாவது பண்ணணும்டா என்று எரிச்சலுடன் கூறினான் நந்தா. 2 அறை விட்டா அசிங்கப்பட்டுட்டு அமைதியா மூடிட்டு இருப்பானுங்க. சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு ஓவரா போயிட்டானுங்க. இது கேட்க ஆள் இல்லைன்னு ஆணவம்தான், அதான் இந்த அளவுக்கு ஓட்டுறானுங்க. இரு, இன்னைக்கு 2ல 1 பார்க்குறேன் என்றவாறு அகில் முன்னே செல்ல, இவன் என்ன பண்ண போறான் என்றவாறு பயத்துடன் அவனை பார்த்தான் நந்தா. அகில் ஆக்ரோஷமாக முன்னால் வரவும் சீனியர் என்றெல்லாம் யோசிக்காமல் கன்னத்தில் அறைந்தாள் அகிலா. அகில் பிரேக் போட்டு நிற்க சுற்றியிருந்த மாணவர்கள் அனைவரும் அவளை அதிர்ச்சி கலந்த மரியாதையுடன் பார்க்க அகில் ரசனையுடன் பார்த்தான். அந்த கலவரத்திலும் அவளின் அழகை ரசித்தான் அவன். சல்வாரில் நின்றிருந்தவளின் வதனம் அவனின் மனதை சற்று அசைத்து பார்த்தது. பிறை நெற்றி, கார்கூந்தல், குண்டு கன்னங்கள், சாயமிடாத உதடு, அடங்காத பூனை முடிகள் கண்ணுக்கே தெரியாமல் பறப்பது கூட அவன் கண்ணில் அகப்பட்டதுதான் ஆச்சரியம். பார்க்கவே பார்பிடால் போல லட்சணமாக இருந்தவளை ரசித்தான் அகில். அங்குலம் அங்குலமாக அவன் ரசிப்பதைக் கண்டும் காணாதது போல முகத்தை திருப்பிக் கொண்டு எதிரில் நின்றிருந்தவனை உக்கிரமாக முறைத்து பார்த்த அகிலா, ராஸ்கல்,
பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்ளோ இளக்காரமா போயிடுச்சா? உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அவகிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணு. உன் வீட்டு பொண்ணுங்க கிட்ட இந்த மாரி ஒருத்தன் பண்ணுனா, பார்த்துட்டு சும்மா நிப்பியா? எப்படி நிப்ப? உன் வீட்டு பொண்ணு மட்டும் தானே உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பொண்ணு. மத்தவங்கலாம் மரபொம்மை என்று நாராசமாக திட்டியவள், அவன் கையில் வைத்திருந்த துப்பட்டாவை வெடுக்கென்று பிடுங்கி, அழுது கொண்டிருந்த பெண்ணிடம் திணித்தாள். தேங்க் யூ என்று அப்பெண் சொல்லவும், தேங்க்ஸ் இருக்கட்டும். நீயும் தைரியமா இதெல்லாம் ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. ஒவ்வொரு முறையும் யாராவது ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. இவன் துப்பட்டாவுல கை வைக்கும்போதே கன்னத்துல அரைஞ்சிருந்தா அட்டகாசம் பண்ணியிருப்பானா? நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும். எனிவே, ஐ எம் அகிலா, 3rd இயர் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் என்று கை கொடுத்தாள். நான் நிவேதிதா. நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான். நியூ ஜாயினிங்கா? என்று நிவேதா கேட்க, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்க யாரையுமே தெரியாது என்று அகிலா சொன்னதும், ம். அதான் வந்ததும் ஃபேமஸ் ஆயிட்டியே. இனி எல்லாரும் உன்னை தேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு முன்ன நானே முந்திக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினாள் நிவேதா. ஓகே டைம் ஆச்சு கிளாஸ்க்கு போலாம். ஆல்ரெடி லேட் என்று அகிலா சொன்னதும் அவளோடு நடந்தாள் நிவேதா. போகும் அகிலாவையே இரு ஜோடி கண்கள் ரசனையாக பார்க்க, இரு ஜோடி கண்களோ குரோதமாக பார்த்தது. டே மச்சி, நீ எதுக்கு அந்த பொண்ணை திங்குற மாதிரி பார்க்கற என்று அகிலிடம் கேட்டான் நந்தா. அவளை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடா. ஐ திங்க் ஐ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல. அப்படிதான் தோணுது என்று சிரிப்புடன் கூறினான் அகில். ம். வரும் வரும். இப்பதானே அந்த பொண்ணு முத்துவ விட்டா 2 அறை. அந்த அறைய கண் கூட பார்த்துமா உனக்கு அவன் மேல காதல் வந்துச்சு? தயவு செஞ்சு அந்த கருமத்தை தூக்கி போட்டுரு. அங்க பாரு அந்த முத்துவ. அந்த பொண்ண எப்படி முறைச்சு பார்க்கறான்னு. இவன் இனி சும்மா இருக்க மாட்டான். எந்தெந்த வழியில அவளை டார்ச்சர் பண்ணலாம்னு யோசிச்சு அத்தனையும் பண்ணுவான். நீ சிரிச்சாவே பொண்ணுங்க மயங்கிடுவாங்க. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. லைஃபு எங்கேயோ இருக்குது என்றான் நந்தா. ஷட் அப் நந்தா. என்னை பார்த்து மயங்குற பொண்ணு மேல காதல் எப்படி வரும்? அதுக்கு பேர் வேற. ஒருத்தி மேல ஈர்ப்பு வந்து அது லவ்வா மாறுறது தான் காதல். அழக பார்த்து வந்தா அதுக்கு பேர் காமம். அவளுக்கு இனி முத்துவால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ முத்துவ கண்காணிச்சிட்டே இரு என்றான் அகில். அவனின் கோபமான பேச்சில் ஒரு நொடி அதிர்ந்த நந்தா பின் இலகுவாகி, சரி மச்சி என்றான் மெதுவாக. இருவரும் கிளாஸ் ரூம் வந்து அவர்களுக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டனர். புரொஃபசர் உள்ளே வந்தார். அனைவரும் எழுந்து நின்று குட் மார்னிங் கூறினர். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் என்று புன்னகை முகமாக கூறினார் முருகன், அகிலாவின் அப்பா. அனைவரும் அமர்ந்தனர். ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்றவர், அகிலா கம் ஹியர் என்று அழைத்தார். அப்பா எதுக்கு இப்படி பண்றாரு? எல்லார் முன்னாடியும் ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கணுமா என்று எண்ணி சலித்து கொண்ட அகிலா அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் முருகன் அருகில் வந்து நின்றாள். உன்னை அறிமுகப்படுத்திக்கோமா என்றார் முருகன். யாரும் அறியாமல் அவரை முறைத்த அகிலா பின் திரும்பி அனைவரையும் பார்த்து, ஹாய் கைஸ், ஐ எம் அகிலா. இதுக்கு முன்ன விவிஎஸ் காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தேன். சில பர்சனல் இஷ்யூ, ஸோ இங்கே வந்திருக்கேன் என்றாள் புன்னகையுடன். நீ போய் உட்காருமா என்று முருகன் சொன்னதும் அகிலா வந்து அமர்ந்து, 2 வார்த்தை பேசுறதுக்கு எதுக்கு கூப்பிடணும்? இங்க தானே இருக்க போற. இவங்க கிட்ட பொறுமையா அறிமுகமானா போதாதா என்று வாய்க்குள் முனகிக் கொண்டாள் அவள். கோயிலுக்கு சென்றுவிட்டு ராம் சரஸ்வதி இருவரும் வீட்டிற்கு வந்தனர். வாங்க அத்து மாமா. சொல்ல கூட இல்லை கிளம்பிட்டீங்க. அகில் தான் சொன்னான் என்றாள் மோகனா. தினேஷ் கிட்ட சொல்லிட்டு தானே போனோம். அவன் சொல்லியிருப்பான்னு நினைச்சேன் மோகனா. சரி, அதான் வந்துட்டோமே. நீ சாப்பிட்டியா என்று சரஸ்வதி கேட்க, இல்ல அத்த என்றாள் மோகனா. சரி வாங்க சாப்பிடலாம் என்று சரஸ்வதி அவளின் நெற்றியில் குங்குமத்தை வைத்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று கூடையை வைத்துவிட்டு வந்தார். மூவரும் காலை உணவை சாப்பிட்டு முடித்தனர். ராம் ஆபீஸ் சென்று விட்டார். மதிய உணவுக்காக காய் வெட்டி கொண்டிருந்தார் சரஸ்வதி. மோகனா அசதியாக சோஃபாவில் அமர்ந்தவள் உண்ட மயக்கத்தில் தூங்கியும் விட்டாள். 2 மணி நேரம் கழித்து வந்தான் தினேஷ். அவன் கார் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் மோகனா.
மனைவியை துளியும் கண்டு கொள்ளாமல் நேராக அறையை நோக்கி நடந்தான் தினேஷ். என்ன கண்டுக்காம போறாரு என்றெண்ணியவளுக்கு மனம் சுணங்க அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனை பின்தொடர்ந்து அறைக்கு சென்றாள். என்ன 2 பேர் முகமும் சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? வீட்ல கொஞ்ச நேரம் தான் இல்ல, அதுக்குள்ளேயே சண்டை போட்டு இருப்பாங்க. ம் என்னவோ அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம். நம்ம உள்ள போனா அது சரியா இருக்காது என்றெண்ணிய சரஸ்வதி காய் வெட்டுவதில் கவனமானார். அறைக்கு வந்த மோகனாவின் கண்ணில் கண்ணும் கருத்துமாக லேப்டாப்பில் படுவேகமாக டைப் செய்து கொண்டிருந்த கணவனின் வதனம்தான் சிக்கியது. அரவம் உணர்ந்து அவன் பார்ப்பான் என்று மோகனா என்ன, அவனோ அவளை துளியும் கண்டு கொள்ளவில்லை. அவள் பார்ப்பதை அறிந்தும் அவளை அலட்சியம் செய்துவிட்டு அழுத்தமாக அமர்ந்திருந்தான். என்ன இவங்க பார்க்க கூட மாட்டுறாங்க, சரி போய் பேசி பார்க்கலாம் என்று நினைத்தவள் அவன் அருகில் வந்து என்னங்க என்று அழைக்கவும் அவனின் மொபைல் ரிங்காகவும் சரியாக இருந்தது. காலை அட்டன் செய்து பேசியவாறே பால்கனியை நோக்கி சென்ற தினேஷ் மனைவியை சத்தியமாக அலட்சியம்தான் செய்தான். என்ன கண்டு கூட மாட்டுறாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. நான் பேச வர்றது அவருக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் அவாய்ட் பண்றாரு என்று மனதில் நினைத்தவள், ஒருவேளை என்ன பிடிக்கலையோ, என்னென்னவோ சொன்னாரு, அதெல்லாம் சும்மாவா? இங்க வந்ததும் ஒரே நாள்ல வேற மாதிரி நடந்துக்கிறாரு என்று முனகியவள், சரி நம்மளும் தள்ளியே இருந்துக்கலாம் என்று நினைத்தவாறே ஹாலுக்கு வந்தாள். அவளின் வதங்கிய வதனத்தை கண்ட சரஸ்வதி, என்ன மோகனா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, சட்டென மென்மையாக சிரித்த மோகனா, ஆ அது ஒன்றும் இல்ல அத்தை, அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் என்று தடுமாற்றம் இல்லாமல் கூறினாள். வள்ளி பத்தி யோசிக்க என்ன இருக்கு, நேத்து பார்த்துட்டு வந்தோன்னு தானே தினேஷ் சொன்னா. கண்டதையும் யோசிக்காத மோகனா, உட்காரு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரவா என்று சரஸ்வதி கேட்க, மதிய உணவுக்காக வீட்டிற்கு வந்த ராம், என்ன மருமக கிட்ட பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க சரசு என்று கேட்டவாறே வந்தார். என்ன பெருசா பட்டிமன்றம், உங்க மருமகளுக்கு வள்ளி நினப்பா இருக்கா, அதான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன் என்றார் சரஸ்வதி. வள்ளி நினப்பா இருக்கா என்று கேட்ட ராம் மோகனாவிடம், என்னம்மா அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றியா, தனியா விட்டுட்டு வந்துட்டோன்னு தவிப்பா இருக்கா என்று கேட்டார். ஆமாப்பா என்று சற்று வேதனையாக கூறினாள் மோகனா. தினேஷின் விலகல் அவளை மனதளவில் பாதித்தது என்னவோ உண்மை. அவளின் அப்பா என்ற அழைப்பில் மலர்ந்த முகத்துடன் அவளை பார்த்த ராம், எதையும் போட்டு குழப்பிக்காத மோகனா, வள்ளி அங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க என்றார் உறுதியான குரலில். ம் அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று தயக்கமாக அவரை பார்த்தாள் மோகனா. என்ன விஷயம் கேளு மோகனா என்றார் ராம். என்னன்னு சொல்லு மோகனா என்றார் சரஸ்வதி. அது காலேஜ் போகணும்பா, அதான் என்று மோகனா திணற, ஓ இதான் விஷயமா, நான் என்னவோன்னு நினைச்சிட்டேன். உன் புருஷன் இன்னும் 1 வாரம் கழிச்சு காலேஜ் அனுப்புறேன்னு சொன்னான் மோகனா, நீ அவன்கிட்ட இதை பத்தி கேட்கலையா என்று ராம் கேட்க, இல்ல அவரு வேலையா இருந்தாரு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கேட்கல என்று தவிப்பாக கூறினாள் மோகனா. சரிம்மா நான் பேசுறேன் என்றார் ராம்.